ஏம்மா மருமகளே, உன் மதன் மாமா கால் பண்றான் பாரு. என்ன அவசரம் இப்படி ஓடுற? மாமா வணக்கம்டா மகனே. சாப்பிட்டீங்களாப்பா? நான் சாப்பிட்டேன்டா. சரி, அவ என்ன பண்றா? என் மருமக கைப்பக்குவமே தனிடா. வத்த குழம்பு மிரட்டிட்டா. 5 வாட்டி சாப்பிட்டேன். வத்தல், மாங்காய் சாம்பார், ரசம். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. பா போன என் பொன்னாடி இருக்குங்க. அதோ கொடுக்குறீர். மருமகளே, இதாம்மா மதன் மாமா பேசணுமா? மாமாவா? மாமா சாப்பிட்டீங்களா? இங்க என் சமையல ஒரே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனா நீங்க தான் அங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஏய் நடிக்காதடி. அங்க என்ன வக்கனையா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் மாமா, நீங்க சந்தோஷமா இல்லையா? சாப்பாட்டுக்கு எதுவும் கஷ்டப்படுறீங்களா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், 144 தடை உத்தரவு போடுறாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து ஊருக்கு வந்துருங்கன்னு. நீங்க தான் அந்த கம்ப்யூட்டர்ல வேலை இருக்குது, உங்க ஊர்ல வந்து நெட்டு கிடைக்காது, அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் அனுப்பி வச்சிட்டீங்க. இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரா சமையல் அறைக்கு போங்க. அங்க நான் புளி தொக்கு, தக்காளி தொக்குலாம் ரெடியா செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க அதை சோறு வடிச்சு கொஞ்சம் கலந்து எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும், அருமையா இருக்கும். ஏய் யாருக்கு வேணும் புளி தொக்கு தக்காளி தொக்குலாம்? நான் உனக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கல, நல்லா பீஸா பர்கர் வாங்கி தின்ட்டு தான் இருக்கேன். நீ கிச்சன்ல போய் உப்பு நல்லா வெந்துச்சான்னு போய் பார்ப்போம். என்னடி மூஞ்சி தொங்க போட்டிருக்க? உன் மாமா எதனா திட்டினானா? இல்ல, நீதான். நானா? நீதான் எனக்கு பீஸா பர்கர் செய்யலாம் சொல்லி கொடுக்கவே இல்லையே. பீஸா பர்கரா? அப்படின்னா மாமா பீஸா பர்கர் செய்வது இப்படி யூடியூப் வீடியோட வந்துட்டேன். டேய் மவனே, சொல்லுங்கப்பா. எப்ப வீட்டுக்கு வர நீ? ஆனா ஒண்ணுடா, உன் பொண்டாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்றாடா. என்னப்பா சொல்றீங்க? நீயே பாரு. இவரு என் சட்டை. ஐயோ மாமா, ஐயோ ஐயோ இது மாமா. ஏய் என் காத்தி சட்டையை நாசம் பண்ற. இல்ல மாமா, அத நான் துவைக்கிறதுக்காக எடுத்தேன் மாமா. ஐயோ அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? பட்டிக்காடு. பா நீங்களா சொல்லுங்கப்பா. ஐயோ மாமா, நான் கோத்து விடுறியா? ஒழுங்கு மரியாதை போய் சமாளிப்போ. ஏதாவது சொல்லு போ. போறேன். மாட்டனே. ஆனா உனக்கு என் மருமகளை கட்டி வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. இவ்வளவு பாசக்கார பொண்ணை நீ படுத்தி எடுக்கிற. வை. என்ன பண்ணலாம்? மாமாக்கு வீடியோ கால் பண்ணுவோம். ஏன் போக மாட்டேங்குது? ஏன் பேச முடியல தெரியல. மாமா ஏய் கட் பண்ணா நான் கால் பண்ணுவேன். ஏன் திருப்பி கால் பண்ற? பப்ஜில இருந்தேன். பப்ஜி மச்சான், பப்ஜி பப்ஜி மாமா. ஏய் பப்ஜினா மாமா, பப்ஜினா போன்ல விளையாடுறது. நல்லது, கால் பண்ணாத. மாமா அதான் சொல்றது. இது ஜம்ப் பண்றது, இது படுத்துக்கிறது. மாமா மாமா என்னைய சேர்த்துக்கு மாமா. மாமா சேர்த்துக்கு மாமா. என்ன மாமா? மாமா ப்ளீஸ் மாமா சேர்த்துக்கு மாமா. ஆல் தி பெஸ்ட்.
கேக்குதா? மாமா கூடவே இரு, சரியா? எங்கேயும் தனியா போயிடாத. சரிங்க மாமா. டேய் மதன், இந்தாடா 4x எடுத்துக்கோ. இந்த குரலு. ஹாய் பேபி, கல்யாண வழக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன மறந்துட்டல்ல நீ? எடுத்துக்கிட்டியா? இந்தா கூடவே இந்த கிஸ்ஸும் எடுத்துக்கோ. ம்மா. காலத்தி கிஸ்ஸா? என் மாமாவா? என்னங்க அங்க ஆள் எங்கம்மா, இருக்காங்க. எங்க? ஐயோ இப்படி வாங்க. எங்க இருக்கான்? ஓடுங்க ஓடுங்க. நான் எங்க? பாத்துக்கிறேன். அங்க நான் உள்ள போயிடுறேன், நான் உள்ள போயிடுறேன். நில்லுங்க. எங்க இருக்கான்? நீ என்ன பண்ற? பாம்பு போட்ட. ஐயோ, பாக்குறானே. மாமா அந்த பிள்ளை செத்துட்டாங்க மாமா. ஏய் சூப்பர், லாஸ்ட் ஜோன். ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். நீ என் கூடவே இரு, சரியா? வரே மாமா. தோ வந்துட்டான் பார், தோ வந்துட்டான் பார். தோ எதிர ஒருத்தன் இருக்கான். அவனை சுடுறான் நானு. அவனை சுடுறாண்டி. ஐயோ சுடுறாண்டி. எனக்கு அப்படி கிட்ட லெஃப்ட்ல இருக்க. நேரமா ரிவைவ் பண்ணு. ஐயோ எப்படி ஏய் ஓடி வரான் பாரு. என்ன சுடுறாண்டி, அவன் சுடுறாண்டி. ரிவைவ் பண்ணு. என்ன பண்ண இப்போ? இங்க வா. ஏய் சிக்கன் மருமகளே. இல்லடா. ஒருவேளை அவனே ஜோன்ல ஜெயிச்சிட்ட. செத்துட்டானோ? சூப்பர். ஏய், இவதான் அடிச்சிருக்கா. ஜெயிச்சிட்ட நீ. நான் உன்னை ரிவைவ் தானே பண்ண சொன்னேன். மூஞ்சி கொட்ட மாதிரி அவனை போய் சுடுற. திருப்பி சுட்டு செத்துனா என்ன பண்ணிருப்ப? ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம விளையாட்டு. அவங்க சுட்டுக்கிட்டு அவனா செத்தா பரவாயில்லையா? இதுல என் ஃப்ரெண்டு வேற பாம்பு போட்டு கொண்டிருக்க. அவன்லாம் ஏஸ் பிளேயர், டயர் குறையும். அது தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாம விளையாட வந்துட வேண்டியது. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம. தயிர் குறைஞ்சா கொஞ்சோண்டு பால் ஊத்தி தோய வைக்க வேண்டியதானே. மாமா ஊர்ல 144 தடை. வீட்டுக்கு கரெக்டா பார்சல் வந்துருமா? பார்சலா? சிக்கன் டின்னர். எப்படி? ஒன்றும் புரியலையே. என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்கு? என்ன எல்லாம் டப்பா டப்பாவா இருக்கே? மும்மரமா வேற நோண்டிக்கிட்டு இருக்கு. நான் வெயிலு. ஆமா நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிறேன். அந்த போன் நோண்டினுக்கிற. அப்படி என்ன பண்ணுகிற? உனக்கு தெரியாது ஒன்றும், சும்மா இரு. ஐயோ எப்படி இந்த நம்பரை அனுப்புறது? அட நம்பரா? இங்கதான். அப்படியே கிழிச்சிருவா. ஐ மாமா நம்பரு. சிக் பாத்தியா? கோயிங் என்ன க்ளோஸ். மாமா சொல்லி கொடுத்துச்சு. இந்தா. ஆமா யாருக்கு அனுப்புற மாமா நம்புற? அது ஒன்றும் இல்லடி, பின்னாடி தெரு பிரியா இருக்கால, பிரியா. அதான்டி உன் மாமனை கட்டி வைக்கிறதுக்கு கேட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி தான் நீ முந்திக்கினீங்க. அவன் என்னவோ மாமன் கம்பெனியில் போய் சேர போறாளாம். அதான் மாமன் நம்பரை கேட்டா, அதான் அனுப்பி வச்சேன். தாயானி அடிங்க. அரதே 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 ரெட்டி கோர மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, நமாலையிட தேடி வரும் நாளு என்ற நாளு. மாங்குயிலே பூங்குயிலே. மாமா என்னடி இது? என்னங்க மாமா அப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமா இப்ப எதுக்கு ஊர்ல இந்த ட்ரெஸ் மாட்டின மேக்கப் போட்டு சுத்தின்னு இருக்க? இது சென்னையில நீங்க வாங்கி கொடுத்ததுதான். அது ஏதோ ஒரு சேஞ்சுக்காக வாங்கி கொடுத்தேன். இன்னமும் நீ பார்க்க பட்டிக்காடு மாதிரிதான் இருக்க. போ ஊர் நாட்டா புடவைய மாத்திட்டு வேலையை பாரு. என்ன
என்ன கியூட்னஸ்ஸா புதைச்சிருவேன் பே. அதனால அப்போ நான் என் பப்ஜி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காட்டி கேட்டுக்கிறேன். வா. ஏ, ஏ, மாமா அந்த பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தந்தீங்களே அதுக்கு இந்த நம்பர் தானே போடணும். ஆமாம் மருமகளே. ஆ, ஆ. மருமகளே அது எதுக்கு நீ வா. அவ அக்கௌண்ட்லேருந்து 7,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பண்ணீங்க. நான் என்ன பண்ணேன்? மருமகள் ஏதோ பின் நம்பர் கேட்டா, அவதான் ஏதோ வாங்கியிருப்பா. அவளா? அவளுக்கு என்ன? சரி நீங்க போன் அவட்ட கொடுங்களேன். ஆ? ஹலோ மாமா, 7,000 ரூபாய் எதுக்கு எடுத்த? உங்களுக்கு எப்படி தெரியும் மாமா? அதெல்லாம் எனக்கு மெசேஜ் வரும், நீ சொல்லு. அப்படிங்களா? அது ஒண்ணும் இல்ல மாமா, காலையில எனக்கு 2 லட்ச ரூபாய் பரிசுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. அதுக்கு 7,000 தான் கட்டணுமா. சரி 7,000 ரூபாய் கட்டி அந்த பரிசை வாங்கிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயோ மாமா, எங்க மாமா பயங்கர சாக்குல இருக்காரு. அறிவு மாரி எதனா இருக்கும் உனக்கு? ஆ? அதெல்லாம் ஏமாத்து வேலை. எப்ப மெசேஜ் பண்ணாலும் காசு எடுத்து கொடுத்துருவியா? ஐயோ அதானே சம்பாதிச்சாதானே அதோட அருமை தெரியும் உனக்கு. படிக்காத பட்டிக்காடு தானடி நீ. மாமா. இங்க வேலை செஞ்சு ஒருத்த கஷ்டப்பட்டு இருக்க, நீ ஊர்ல நல்லா தின்ட்டு ஜாலியா பப்ஜி விளையாடு. ஆ, ஆமா, இப்ப அந்த 2 லட்ச ரூபாய் எதுக்கு உனக்கு? எவன் கூட ஊர் பொறுக்கிறது இந்த காசு? ஹலோ, சொல்லுங்கப்பா. உனக்கு மூளை இருக்கா? என்ன வேணா பேசுவியா? பா இல்லப்பா. 7,000 ரூபாய் தானே போச்சு. அவகிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? நீ ஏதோ ஆன்லைன்ல ஏதோ வாட்ச் பார்த்தியாமே. வாட்சா? இந்தாங்க மாமா. புது கடிகாரம் வாங்க போறீங்களா? இது வாங்கறதுக்கா? இது எவ்வளவு தெரியுமா? 1,50,000 லட்சம் ரூபா. அது 1,50,000 லட்சமா? இங்க பாருங்க மாமா, இந்த கல்லு வச்ச வாட்ச் எங்க ஊர் மணி அண்ணன் வாட்ச் கடையில 150 ரூபான்னு வாங்கினேன். அதே நேரம் தானே மாமா காட்டும். உனக்கு எங்கே இதோட அருமை புரிய போகுது? போ. இந்த வாட்ச் 1,50,000 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம்? உனக்கெல்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறாள, அவளை சொல்லணும். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு பப்ஜி ஆடுறா, வார்த்தைக்கு உன்னை மாமா மாமான்னு கூப்பிடுறா. அவளை எப்போ திட்ட உனக்கு மனசு வந்தது? பெய்.